வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம த்ரை டாக்கீஸ். தமிழ் சினிமா பற்றிய பரபரப்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைசன் படம் பார்த்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆகி தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வசூலையும் வாரிக்கு வச்சிருக்கிற படம் நம்ம இயக்குனர் மாரி செல்வராஜின் பைசன் காளமாடன் திரைப்படம். இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களின் நீலம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் அப்லாஸ் என்டர்டெயின்மெண்ட் இணைந்து தயாரித்த இந்த படம் வெளியான முதல் 5 நாட்களிலேயே 35 கோடி ரூபாய்க்கும் மேல வசூல் செஞ்சதா படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. படத்தை பார்த்த திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள்னு பலரும் மாரி செல்வராஜ் மற்றும் படக்குழுவுக்கு தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில தமிழ்நாட்டு பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் பைசன் படத்தை பார்த்துட்டு தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு பெரிய பதிவை போட்டு படக்குழுவினரை மனதார பாராட்டி இருக்காரு. வாங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னு முழுசா பார்க்கலாம். அன்பு சகோதரர் மாரி செல்வராஜ் இயக்கியுள்ள பைசன் காளமாடன் திரைப்படத்தை காணும் வாய்ப்பு கிடைத்தது. ஒரு அற்புதமான உணர்வு பூர்வமான திரைப்படத்தை தந்திருக்கிறார். அவருக்கும் படக்குழுவினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கிராமத்து இளைஞன் தனது லட்சியத்தை அடைய எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், சந்திக்கும் சவால்கள், சமூகம் சார்ந்த சிக்கல்கள் என அனைத்தையும் கண்முன்னே கொண்டு வந்திருக்கிறார் சகோதரர் மாரி செல்வராஜ். திரைப்படத்தின் பல காட்சிகளில் உணர்வு பூர்வமாக என்னை பொருத்தி பார்த்து கொள்ள முடிந்தது. அர்ஜுனா விருது வென்ற இந்திய கபடி வீரர் மணத்தி கணேசன் அவர்களது வாழ்க்கையை மிக அற்புதமாக திரையில் தந்திருக்கிறார் சகோதரர் மாரி செல்வராஜ். அவரது சாதனை அத்தனை எளிதாக கிடைத்துவிடவில்லை. சாதிக்க விரும்பும் இளைஞனுக்கு சமூகம் பல வழிகளில் வேலியிட்டாலும் அந்த வேலியின் உயரத்தை தாண்டி வளர வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டான நம் மண்ணைச் சேர்ந்த நாயகன் திரு மணத்தி கணேசன் அவர்கள் வரலாற்றை மிக அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். மேலும் சமூக ஒற்றுமை வேண்டும் என்ற தனது ஆழ்ந்த விருப்பத்தையும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். கதாநாயகன் துருவ் இந்த திரைப்படத்திற்காக தன்னையே அர்ப்பணித்திருப்பதை உணர முடிகிறது. அண்ணன் பசுபதி, லால் ஆகியோரின் நடிப்பு திறனை குறித்து நான் புதியதாக எதுவும் சொல்ல தேவையில்லை. அனைத்து நடிகர்களுமே தங்கள் அற்புதமான திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அனைவருக்கும் பாராட்டுக்கள். சகோதரர் மாரி செல்வராஜ் மேலும் பல பல அற்புதமான திரைப்படங்களை தர வேண்டும். மக்களை ஒன்றிணைக்கவும், ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமையவும், சமூகம் சார்ந்த அவரது பயணம் சிறப்பாக தொடர வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். இப்படி ஒரு நீண்ட பதிவை தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல போட்டு அண்ணாமலை அவங்க மாதிரி செல்வராஜையும் தயாரிப்பாளர் ப. ரஞ்சித் அவங்களையும் டேக் செஞ்சிருக்காரு. சினிமா வட்டாரத்துல மட்டுமல்ல, அரசியல் களத்திலையும் இந்த பதிவு இப்போ ரொம்பவே பேசு பொருளாகி இருக்கு. ஏன்னா காலையில பாஜகவின் இன்னொரு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சாதிய படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. ஆனா மதியமே அண்ணாமலை அவர்கள் மாதிரி செல்வராஜின் சமூக அக்கறை கொண்ட பைசன் படத்தை பாராட்டி பதிவு போடுறது அரசியல் பார்வையாளர்களை யோசிக்க வச்சிருக்கு. மாரி செல்வராஜ் இயக்கிய பைசன் காளமாடன் திரைப்படம் ஒரு கபடி வீரரின் போராட்டமான வாழ்க்கையையும் சமூகத்தில் ஒரு இளைஞன் சந்திக்கும் சவால்களையும் ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்குன்னு அண்ணாமலை தன்னோட பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாரு. நண்பர்களே, நீங்க பைசன் படம் பார்த்துட்டீங்களா? அண்ணாமலை சொன்ன மாதிரி சமூக ஒற்றுமை குறித்த கருத்தை இந்த படம் அழுத்தமா சொல்லியிருக்கா?
உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம த்ரை டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.